ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி டிசம்பர் 30ஆம் தேதி, மார்கழி மாதத்தில் 15ஆம் நாள். கிருஷ்ணரே பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாதத்தில் மார்கழி மாதம், குளிரும் பனியும் இருக்கக்கூடிய அதிகாலை பொழுதில் சூடி கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, அந்த ஒரு சிறப்பான நாளும் கூட. இன்றைக்கி விரதம் இருந்து பெருமாள் கோயிலில் போய் நம்ம நாராயணரை பெருமாளை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பரமபத வாசல் வழியாக வந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைத்தற்கரிய ஒரு பேரின்பம், ஒரு அந்த வைகுண்டமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எப்பவும் போல் மார்கழி மாதத்தில் காலையிலே கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூ வாங்கி வச்சுருந்ததை நல்லா அழகாக மாலையாக தொடுத்து பெருமாளுக்காக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சென்னையில் உள்ள ஒரு திவ்ய தேசம் திருவிடந்தை அந்த கோயிலுக்கு போக போகிறோம். இது ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. இந்த திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா கோவளம் அந்த ஜங்ஷன்லேருந்து, ஈசிஆர் ரோட்டில் கோவளம் ஜங்ஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த கோவில், ரொம்ப அற்புதமான கோவில். இந்த கோவில் சென்னையில் ஈசிஆர் ரோடு பக்கமாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் சென்னையில் ஈசிஆர் ரோடு வழியாக வந்தாலும் சரி, ஓஎம்ஆர் ரோடு வழியாக வந்தாலும் சரி, கோவளம் அப்படிங்கிற ஒரு பீச் இருக்குது. அந்த கோவளம் பீச்சுக்கு முன்னாடியே உங்களுக்கு கோவளம் ஜங்ஷன் அப்படின்னு வரும். ஓஎம்ஆரும் இந்த ஈசிஆரும் இணையக்கூடிய ஒரு பகுதி கொஞ்சம் போக்குவரத்து நெரிசலாக தான் இருக்கும். அந்த கோவளம் ஜங்ஷனை தாண்டி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டரில் இந்த திருவிடந்தை கோயில் இருக்குது. இந்த கோயில் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்து வரும். இந்த கோவில் இந்த ஈசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை அந்த சாலையை ஒட்டியே நமக்கு இருக்கும். நம்ம ஈசிஆர் ரோட்லேயே பயணித்தோம் அப்படின்னா வலதுபுற பக்கமாக நமக்கு இந்த திருவிடந்தை கோயிலினுடைய தோரண வாயில் நம்மளை வரவேற்குது. அதை ஒட்டிய கோயிலை சார்ந்த திருக்குளமும் இருக்குது. அந்த கோயில் குளத்தை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடிய அந்த வசதிகளும் இருக்குது. அதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம கோயில் உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு கொடிமரமும் அந்த பலிபீடமும் நமக்கு முன்னாடி சிறப்பாக காட்சி தருது. இந்த திருவிடந்தை ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலத்து கோயில். அதற்கப்புறமா சோழர் காலத்துலேயும் இது புனரமைக்கப்பட்டிருக்குது. கட்டிட அமைப்பெல்லாம் பல்லவர் காலத்தோடது. அதற்கப்புறம் சோழர்களோட ஒரு சில டச்சும் அந்த கோயிலில் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். இது ஈசிஆர் ரோட்லேயே ரொம்ப அமைதியான சூழலில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த கோயில் எனக்கு ரொம்ப மிக பிடித்தமான கோவில். அதுலேயும் இதில் மூலவர் ஆதிவராக பெருமாள், உற்சவர் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள், இவங்க 2 பேரும் சேவை சாதிக்கிறாங்க. மூலவர் பார்த்தோம் அப்படின்னா அழகாக ஆதிவராக பெருமாள் பூமாதேவியை மடியில், அதாவது இடுப்பில் தாங்கி இருக்கிற மாதிரி ஒரு கோலத்தில் ரொம்ப அழகாக இருப்பார். இவரை சேவிச்சுட்டு நம்ம நித்திய கல்யாண பெருமாள் பார்த்தோம்னா அவர் மட்டும் என்ன சும்மாவா, நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்ற அந்த பேருக்கேற்பவே அவர் திருக்கோலம் பார்த்தோம் அப்படின்னா நித்தம் திருமண கோலத்தில் ரொம்ப அற்புதமாக அழகாக காட்சி தர்றாரு. அவரோட முகத்திலே ஒரு புன்சிரிப்பு இருக்கும். இந்த பக்கம் பூமாதேவி தாயாரும் அந்த பக்கம் ஸ்ரீதேவி தாயாரும் 2 பேரும் விற்றிருக்க நித்திய கல்யாண பெருமாள் ரொம்ப அற்புதமாக காட்சி தருவார். இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, கல்யாண வரம் வேண்டி வருபவர்களுக்கும் தம்பதியர் ஒற்றுமைக்காகவும் இந்த கோயிலுக்கு மக்கள் தேடி வர்றாங்க. ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் அவர் கல்யாண பெருமாளவே நித்தமும் காட்சியளிக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே அந்த வேண்டி வந்த விண்ணப்பமும் நிறைவேறுது. புராதன கால கதைப்படி கலவ மகரிஷி அப்படிங்கிறவருக்கு 360 மகள்கள் இருந்தாங்க. அவர் இந்த 360 மகள்களை நான் எப்படி திருமணம் செய்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது நாரத மகரிஷி தான் அவருக்கு இந்த உபாயம் சொல்கிறாரு. நீ பெருமாளை நினச்சி நீ தவம் பண்ணு, அவரை 360 மகள்களையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி நீ வேண்டி தவம் இருந்த அப்படின்னா உனக்கு அந்த 360 மகள்களையும் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த கவலை உனக்கு இருக்காது அப்படிங்கிறாரு. ஸோ அதை மாதிரியே கலவ மகரிஷியும் பெருமாளை நோக்கி தவம் இருந்து தன்னோட 360 மகள்களையும் ஒவ்வொரு நாளும் திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி வரம் வாங்கிடுறாரு. அதனால் இங்கே உள்ள பெருமாள் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு பேர் பெறுவார். கலவ மகரிஷியோட மகள்கள் ஒவ்வொருத்தராக தினமும் இங்கே உள்ள ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருமணம் செய்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பெருமாளுக்கு நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிற பேர் வந்தது. இந்த கோவிலில்
மணமகள் இல்லை மணமகன் வந்து திருமணத்திற்கு வேண்டி இருக்கிறவங்க பெருமாளுக்கு மாலை அணிவித்து அந்த மாலையை வாங்கி அவங்க கழுத்தில் சூடிக்கிடுவாங்க. அதை சூடிட்டு கோயிலை வலம் வர்றாங்க. இவர்கள் வேண்டுதல் வைக்கிறாங்க சீக்கிரம் கல்யாணம் நடைபெறணும் அப்படின்னு. அந்த கல்யாணம் வந்து அவங்களுக்கு சீக்கிரமே கைகூடி வந்த உடனே திரும்ப தம்பதி சமேதராக வந்து பெருமாளுக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள்லாம் செய்து அந்த பழைய மாலையை வந்து காய்ந்த மாலையை கொண்டு வந்து கோயிலுக்கு பின்புறம் உள்ள இந்த ஆண்டாள் நாச்சியார் அந்த சன்னதிக்கு பின்புறம் உள்ள தொட்டியில் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தம்பதிகள் வந்து அவங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கிறாங்க. இங்கே கோமலவள்ளி தாயார் மற்றும் ஆண்டாள் நாச்சியாருக்கு தனி சன்னதிகள் இருக்குது. நம்ம கோயிலோட நுழைவாயிலில் உள்ள நுழைஞ்ச உடனேயே வலதுபுறமாக அரங்கநாதருக்கும் தனி சன்னதி இருக்குது. அதில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரோட அரங்கநாதர் சயன குளத்தில் காட்சி தர்றாரு. நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது ஆதிவராக சுவாமி சன்னதிக்கு எதிர்த்தாப்புலேயே கருடாழ்வார் சன்னதியும் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் புன்னை மரம், அது ஆண்டாள் சன்னதிக்கு பின்னாடி இருக்குது. இந்த கோவில் ரொம்ப இயற்கை எழில் சூழ, அதுவும் கடற்கரை அந்த ஈசிஆர் அந்த கடற்கரையை ஒட்டின மாதிரியே நமக்கு இந்த கோவில் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்ப அமைதியாக ரம்யமாக இந்த கோவில் இருக்கும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து இப்படிப்பட்ட சிறப்பான கோயிலில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தது வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இந்த ஏகாதசி நாட்களில் சாப்பிடாம விரதம் இருந்து நம்ம ஒரு தியானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு நல்ல ஒரு பலன் தருது. உடலுக்கு மட்டும் புத்துணர்ச்சியை கொடுக்கல, மனதுக்கும் சேர்த்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. இந்த மாதிரி விரதம் இருக்கிறத வந்து அறிவியல் பூர்வமாகவும் ரொம்ப பலனை தருது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. ஸோ உடல்நிலைக்கு உங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேளையோ 2 வேளையோ நீங்கள் விரதம் இருங்க. உடல்நிலை ஒத்துழைச்சது அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருந்து நீங்கள் தியானம் அந்த மாதிரி இதில் ஈடுபடுங்க. அதற்கான பலன் வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. நம்ம இந்த கோவிலுக்கு வார நாட்களில் வந்தோம்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். வார இறுதி நாட்கள் இல்லை ஏதாவது இந்த மாதிரி சிறப்பு நாட்களில் வந்தோம்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம பொறுமையாக போய் நின்று சேவித்தோம் அப்படின்னா நல்லபடியாக சுவாமி தரிசிச்சுட்டு வரலாம். நம்ம தொடுத்து எடுத்துகிட்டு போயிருக்க மாலையை வந்து ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாளோட கழுத்தில் சூடின உடனே ரொம்ப எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவோட சிறப்பான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.